பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணுங்களாம் திருப்பி இங்கே வராங்க. டாட்டர்ஸ் சன்ஸ் எல்லாமே இங்கே வர போகிறாங்க. அவங்கள பார்க்குற எக்ஸைட்மெண்ட் இருக்கிறாங்க. அந்தளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கேன். குக் வித் கோமாளி சீசன் 6க்கான புது ப்ரோமோ ஒன்ன தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ப்ரோமோ அன்அஃபிஷியலா தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்ட மாதிரி பிக் பாஸ்ல வந்த சௌந்தர்யா இந்த சீசன்ல கன்ஃபார்மா வர போறாங்க. இந்த ப்ரோமோலயும் இருக்காங்க. மொத்தமா இந்த ப்ரோமோ முழுக்க இது நாள் வரைக்கும் CWCல என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இதோட பெருமைகள் என்ன அப்படின்ற மாதிரி செல்ஃப் பிரைசிங் ப்ரோமோ தான். ஸ்பான்சரை அட்ராக்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட மாதிரி பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷமா இந்த மாதிரி பிராண்டிங் ப்ரோமோ எல்லாம் பண்ணாதவங்க இந்த தடவை மட்டும் இப்படி பண்ண காரணம் சன் டிவில போன வருஷம் ஸ்டார்ட் ஆன டாப்பு குக்கு டூப்பு குக்கு நிகழ்ச்சியோட வெற்றி தான். இந்த வருஷமும் அடுத்த சீசனை கொண்டு வர போறாங்களாமா. அதனால ஸ்பான்சரை அட்ராக்ட் பண்றதுக்காக என்னென்ன பண்ணிருக்காங்கன்னா, குக் வித் கோமாளி ஷோ தான் ஒரிஜினல் காமெடி ஷோ, மத்ததெல்லாம் காப்பி. போன வருஷம் 5 கோடி பேர் சீசனை டிவியில பார்த்திருக்காங்க. 250 மில்லியன் பேர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல பார்த்திருக்காங்க. 33 லட்சம் மணி நேரம் ஆடியன்ஸ் இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்காங்க அப்படின்னு குக் வித் கோமாளியோட அச்சீவ்மெண்ட்ஸை பத்தி ஃபன் மூட்ல சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது சௌந்தர்யா கோமாளியா வர போறாங்களா அல்லது ரக்ஷன் கூட சேர்ந்து ஆங்கரிங் பண்ண போறாங்களா அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது. பிக் பாஸ்ல சௌந்தர்யா பண்ண குக்கிங் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க கோமாளியா கொண்டு வந்தா காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த சீசன்ல பர்மனன்ட் கோமாளியா இருக்கிற புகழ், ராமர், சரத், தங்கதுரை, சுனிதா இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க இல்லாம போன சீசன்ல வந்த அன்ஷிதா உட்பட பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் சிலர் இந்த சீசன்ல கோமாளியாவும் குக்காவும் வர போறாங்க. லாஸ்ட் இயர் சீசன் 5 ஸ்டார்ட் ஆனதை வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் 26க்கு தான் குக் வித் கோமாளி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சீசன் 5 பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்த நிகழ்ச்சியை போர்க்களமா மாறி மணிமேகலை பிரியங்கா மோதல்ல முடிஞ்சது. இந்த வருஷம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம வழக்கம் போல செம்ம பிளானோட வந்திருக்காங்க.